ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போறோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து லிஸ்ட்டில் முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர்னா எஸ்பி வேலுமணி தான். ஆனால் அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா முனுசாமி இணைச்சிக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர்னா துணை பொதுச்செயலாளராக பார்த்தீங்கன்னா முனுசாமிக்கும் நத்தம் திசா தான் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருமே வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட்சிக்கு வந்தால் நம்ம துணை முதலமைச்சர் ஆயிரலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணி இருக்கார். ஆனால் அதுக்கு செக் வைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்படி அந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஒரு வேளை ஆயிட்டார்னா துணை முதல்வர் விஜய் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேலுமணிகிட்ட அந்த கேள்வி கேட்குறாங்க, விஜயை நீங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு விஜய் கூட்டணிக்குள்ளே வரணுன்ற எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி இருக்குது. ஆனால் வேலுமணி சுத்தமாக இல்லை. அதுக்கு வேலுமணி சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் எலெக்ஷன் கூட சந்திக்காத ஒரு கட்சியை எப்படி நாங்கள் கூட்டணி வைப்போம், அதுவும் துணை முதலமைச்சர் பதவி எப்படி தருவோம், முதலமைச்சர் வேட்டை எப்படி நாங்கள் முன்னேற்றுவோன்ற ஒரு கேள்வி. வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணுன்றது தான் ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ இதை வைத்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியை காலி பண்ண திமுக திட்டம் போடுறாங்க. ஸோ திமுக பார்த்திங்கன்னா அந்த கோவையில் எப்படியாவது இப்போ எம்எல்ஏக்களை எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். 10 இடங்கள் இருக்குது, சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த 10 இடங்களும் ஜெயிக்கணுன்றது தான் எண்ணமே இருக்குது. செந்தில் பாலாஜி வச்சு ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த இடத்துல சத்யராஜ் மகள் திவ்யாவை களமிறக்கி விடலாமன்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஏற்கனவே ஒன்றிணைந்த அதிமுக இல்லை, இரட்டை இலை வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. இரட்டை இலை வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூல வழக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஸோ சூரியமூர்த்திலேருந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு நிறையா இருக்குது புகழேந்தின்னு சொல்லிட்டு. மூல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது எதுக்கு ஒரு தரப்பு கோர்ட்டும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு கோர்ட்டும் இரட்டை இலை சின்னம் கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. சூரியமூர்த்தி வழக்கானதான் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஒன்றிணைந்த அதிமுகனும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ அதிமுகவில் ஓபிஎஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார். ஸோ இதனால் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி நினச்ச மாதிரி ஓபிஎஸ் அவ்வளோ சீக்கிரமாக கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீக்கிட்டோன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஆனால் விதிகளை பார்த்திங்கன்னா விதிப்படி எடப்பாடி பழனிசாமியும் பொதுச்செயலாளர் ஆகலை. ஸோ விதிக்கு மாறாதான் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் இருக்கார். ஸோ இதெல்லாம் சுட்டி தான் பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி காமிச்சிருக்காரு தான் சொல்கிறாங்க. ஸோ 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தனி செல்வாக்கு தென் மாவட்டங்கள் இருக்குது. அதனால தான் தென் மாவட்டங்களில் டெபாசிட் காலியாச்சு இந்த எம்பி எலெக்ஷனில். அதிமுக பார்த்திங்கன்னா 7 இடங்கள் டெபாசிட் காலி. அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம்.